அனைவருக்கும் வணக்கம். மற்ற ஒரு சோலார் ஆன்கிரிட் பதிவு தாங்க இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் இவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். எங்கே போட்டிருக்கோம்னாக்க இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணங்கோயில் விழுப்பனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் போட்டு கொடுத்துருக்காங்க. விழுப்பனூரில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் ஸ்ரீ விநாயகா சோலார். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் மானியத்தில் சோலார் ஆன்கிரிட் வீட்டுக்கு மட்டும் ரெசிடென்சி பர்பஸ்க்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் இதுக்கெல்லாம் வந்து சோலார் ஆன்கிரிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் ஆனால் அதுக்கெல்லாம் சப்சிடி கிடையாது. தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க. 8248500147. டிஸ்பிளேல நம்ம நம்பர் வந்து ரோலிங் ஆகும். கால் பண்ணுங்க. இந்த சோலார் பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 3.2 கிலோவாட்டு போட்டிருக்கோம். 3.3 கிலோவாட்டு சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டருங்க. யூடிஎல் சோலார் பேனல், யூடிஎல் சோலார் இன்வெர்ட்டர் தான் போட்டு கொடுத்துருக்கோம். யூடிஎல் சோலார் இன்வெர்ட்டருக்கு 10 இயர்ஸ் வாரண்டிங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க யூடிஎல் சோலார் பேனல் பைபிஎஸ்எல் பேனலில் 535 வாட்ஸில் வந்து 6 பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். அலுமினியம் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜிஐ லெக் 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு போட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 கிலோவாட்டு சிங்கிள் பேஸ் இன்வெர்ட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு பண்ணியிருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் பேங்க் லோன் மூலியமாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். 3.2 கிலோவாட்டுக்கும் லோன் இஎம்ஐயில் தான் போட்டு இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி பேங்க் லோனில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் லோன் போட்டு இஎம்ஐயில் சோலார் ஆன்கிரிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் பண்ணோம்னாக்க கால் பண்ணுங்க. நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் லோன் இஎம்ஐ அவைலபிளில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே நாங்களே செக் பண்ணி உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். 78,000 இவங்களுக்கு இந்த இடத்துல மானியம் கிடைக்குங்க. 78,000 மானியத்தில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதே 1 கிலோவாட்டு போட்டால் உங்களுக்கு 30,000. 2 கிலோவாட்டு போட்டிங்கனாக்கா அதாவது 2 கிலோவாட் அப்படிங்கிறது எப்படி கணக்காகும்னா 535 வாட்ஸ்லையோ 540 வாட்ஸ்லையோ எவ்வளோ போடுறோமோ அந்த பவரை கூட்டி அதுக்கான சப்சிடி வந்து 78,000 என்ன வருதோ அந்த பவருக்கு போட்டு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2.1 கிலோவாட்டு போட்டோம்னா 62,520 ரூபா சோலார் பவர் பிளான்ட் வந்து உங்களுக்கு போட்டிங்கனாக்கா சப்சிடி கிடைக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5க்கு 1 சிவில் ஒர்க்கு சஸ்டரிங் போட்டிருக்கோம். பார்த்தீங்க சிவில் ஒர்க்குன்னா என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மொட்டை மாடியில் போடும்போது நீங்கள் சிவில் ஒர்க்கு காற்றுல சோலார் பேனல் பறந்து போகாமல் போடுறதுக்கு தான் சிவில் ஒரு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அது கஸ்டமர் ஸ்கோப் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நெட் மீட்டரிங் வந்து மீட்ரு இருக்கிற சோலார் மீட்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு நெட் மீட்டர் வந்து பண்ணுவாங்க. அந்த மீட்ரு காஸ்ட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து எந்த ஏரியாவுக்கும் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் வருதுனாக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 7,000 ரூபா கொடுத்துருக்கோம். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்ட்ரா வரும். டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்லேருந்து இந்த 3 காஸ்ட்டும் உங்களோட காஸ்ட்டில் வரும். அது இல்லாமல் நம்மளோட காஸ்ட் என்னங்கிறது லொக்கேஷனை பார்த்து லொக்கேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன நீடட் இருக்கோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி சோலார் ஆன்கிரிட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் போகிறதுல வந்து சப்சிடி கிடைக்குமாங்கிறா கண்டிப்பாக கிடைக்குங்க. கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும். கம்பல்சரி வந்து எல்லாத்துக்குமே சப்சிடி உண்டு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஆன்கிரிட் சோலார் போடுறோம். அதில் வந்து ஏசி ஓடுமா, ஃப்ரிட்ஜ் ஓடுமா, மிக்சி ஓடுமா, கிரைண்டர் ஓடுமான்னு கேட்குறாங்க. சோலார் ஆன்கிரிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க எல்லா எக்யூப்மெண்ட் வீட்டில் உள்ளது அத்தனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க. அதில் எந்த பிரச்சனை இல்லை. எத்தனை டன் ஏசியாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். 1 டன்னு 2 டன்னு 3 டன்னு நீங்கள் எத்தனை டன் ஏசி வேணாலும் டொமஸ்டிக் பொறுத்தவரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரே டைமில் நீங்கள் 4 ஏசியும் 1.5 டன் ஏசியாக இருந்தாலும் ஆன் பண்ணலாம். 1 டன் ஏசியாக இருந்தாலும் ஆன் பண்ணலாம். அதனால எந்த ஒரு இஷ்யூ எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பவர் இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. அதனால நீங்கள் நார்மலாக ஒரு இன்வெர்டர் பேட்டரி உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டு எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பேக்கப்புக்கு வந்து ஒரு பேட்டரி ஒரு இன்வெர்டர் போட்டுக்கிறது தான் பெட்டருங்க. அதே சமயத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நைட்டில் வந்து எனக்கு சோலார் போட்டிருக்கேன், நான் பேக்கப் வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னா கம்பல்சரி நைட்டில் வந்து இது ஒர்க் ஆகாதுங்க. வெயில் அடித்தால்தான் வேலை செய்யும். வெயில் அடித்தாலும் உங்களுக்கு இபி பவர் சப்ளை இல்லைன்னா இந்த இன்வெர்டர் வந்து ஒர்க் ஆகாது. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா இபி சப்ளையை வச்சு தான் இந்த இன்வெர்டர் வந்து கிரிட்டுக்கு வந்து சப்ளை வந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா, எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணுறதுங்க. அதனால் நீங்கள் உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை கவர்மெண்ட்டுக்கு இபிக்கு டிஎன்இபிக்கு கொடுத்துங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படக்கூடிய இபி மீட்டருக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்களே யூனிட் கன்செஷனுக்கு அதை டேலி பண்ணி உங்களுக்கு 0 வர்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நெட்வொர்க்கிங் சார்ஜிங் மட்டும் அப்ளிகபிள். அதாவது சோலார் போட்டால் 0 பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா யூனிட்ல எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்காங்க. சோலார் நீங்க போட்டிங்கனால ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டால் 0 பண்ண முடியாது. கம்பல்சரிங்க. அது இண்டஸ்ட்ரியலுக்கெல்லாம் நீங்கள் போடும்போது ஒரு தூரத்துக்கு 2 தூரம் யோசனை பண்ணி நல்லா பிளான் பண்ணி திங்க் பண்ணி போடுங்க. சோலாருங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரிங்க. அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணி ஸ்டடி பண்ணினா 100% சோலார் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணலாங்க. அது மாதிரி சக்ஸஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் எந்த ஒரு இஷ்யூம் வராதுங்க. அதே மாதிரி இன்வெர்டரு அதுக்கு போடக்கூடிய ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் வந்து நீங்கள் கிளியராக அந்த லைஃப் வரைக்கும் வருமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3
3 இன்ச்சுக்கு 3 ஜிஐ கால்வினைஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி 1.5 அடிக்கு 1.25 அடி ஹைட்டுக்கு வந்து சிவில் ஒர்க் காங்கிரீட் போட்டிருக்கோம். மேலே வந்து வரக்கூடிய ராப்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம். இங்கே வந்து லாங் ஸ்கோப் பைபேசியல் பேனல் போட்டிருக்கோம். லாங் ஸ்கோப்பில் 2 டேபிளா பிரிச்சு போட்டிருக்கோம். 3 பேனலா. ஏன்னா ஃபேஸ் வந்து அவ்வளவுதான். அகலம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத்துல உங்களுக்கு இருக்குங்க இடம். எவ்வளவு வேணாலும் இருக்கு. அது ஈஸ்ட் வெஸ்ட்ல வந்து 10 அடி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து 3x3 கிராஸ்ல போட முடியல. இந்த இடத்துல 3 பேனல் 2 தான் பிரிச்சு மொத்தம் 8 லெக் வச்சு போட்டிருக்கோம். அதே மாதிரி பைபேசியலுக்கான என்ன செட்டப்போ அந்த செட்டப்ல தான் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணி 2 ஸ்ட்ரக்சர் 4 8 லெக் இன்ஸ்டால் பண்ணி போட்டிருக்கோங்க. ஏன்னா மாடியில் டெரஸ்ல வந்து ஃபேஸ் வந்து அகலம் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்ல 10 அடி தான் இருக்கு. நார்த் சவுத்தில் ஏகப்பட்ட இடம் இருந்துச்சு. அதனால நாங்கள் அதை பேஸ் பண்ணி அதுக்கான பிளான் பண்ணி இந்த இடத்துல போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பவர் பிளான்ட் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா மறுபடியும் சொல்கிறேங்க, கிருஷ்ணங்கோயிலுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணங்கோயிலில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணங்கோயிலுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுப்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ இதில் போட்டிருப்போம். விழுப்பனூரில் போட்டதுங்க 3.3 கிலோவாட் தான். அவங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் இஎம்ஐ பேங்க் லோனில் தான் போட்டு கொடுத்தோம். இவங்களுக்கும் பேங்க் லோனில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேங்க் லோன் இஎம்ஐயில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இது போல் பேங்க் லோன் இஎம்ஐயில் என்னால் வந்து பட்ஜெட் இல்லை, பட் ஆனால் இபி பில் வந்து எனக்கு ஒரு 4000 வருது 3000 வருது அப்படின்னாக்க அவங்களுக்கு இஎம்ஐ போட்டு நாங்கள் பண்ணி தரோம். கால் பண்ணுங்கள். நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்குது. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் சோலார் ஆன்கிரிட்டு டொமஸ்டிக் பர்பஸுக்கு மட்டும் சப்சிடி வாங்கி கொடுத்துருக்கோம். அப் டு 9.5 கிலோவாட் வரைக்கும் உங்களுக்கு 78,000 மானியம். சப்சிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு மீட்ரு வந்து முடிஞ்சிருச்சுனாக்க அதுலேருந்து 40லேருந்து 45 நாள், மேக்ஸிமம் 60 நாள் ஒர்க்கிங் டேஸ் ஆகுது, 90 நாள் ஆகுதுங்க. ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகி தான் உங்களுக்கு சப்சிடி வருது. இப்போ ஒரு சில நேரம் சீக்கிரம் வந்தது, ஒரு சில நேரம் வந்து சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் வந்து சப்சிடி வருது டிலே ஆகுது. இவங்களுக்கு மீட்டரெல்லாம் வந்துருச்சு. நெட் மீட்டரிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி 2 நாளில் மீட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எஸ்யூ கிடையாதுங்க. பட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சப்சிடி வரல, டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளம் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. சப்சிடி வந்துடும். அதில் எந்த மாற்றமும் எதுவும் கிடையாது. ப்ளஸ்ஸு நீங்கள் சோலார் போடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3000 4000 நான் பில் பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் உள்ள ஆன்கிரிட் சிஸ்டம் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மெயின்டெனன்ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டெய்லியும் பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. மெயினாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கணும் இபி சர்வீஸ் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இபி கனெக்ஷன் இல்லை, நான் வந்து பேட்டரி போட்டு எனக்கு சோலார் போட்டால் சப்சிடி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதுங்க. கம்பல்சரி வீட்டில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெசிடென்ஷியல் சர்வீஸ் இருக்கணும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பில் அல்லது 3 பில் மினிமம் வந்து ஜென்ரேஷன் ஆகியிருந்தால் மட்டும்தான் சோலார் ஆன்கிரிட் வந்து போட முடியுங்க. கம்பல்சரி நெசசரி இபி சர்வீஸ் கனெக்ஷன் அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போட முடியும். இந்த இடத்துல இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பவர் பிளான்ட் போட்டு கொடுத்து இப்போ ஒரு பில்லு வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. அடுத்த பில்லு வரக்குள்ள இவங்க வாட்டர் வாஷிங் கிளீனிங் ஆட்டோமேட்டிக் கிளீனிங் சிஸ்டம் போட்டாங்க. மேலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான நிப்பில்லாம் ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பார்த்தீங்க. தண்ணி வந்து ப்ரெஷர் பண்ணி மோட்டரை போட்டாங்கன்னா கீழேருந்து மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வாஷ் ஆகி க்ளீன் ஆகிருக்கு. க்ளீன் ஆகி பேனல் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. கம்பல்சரி வந்து சோலார் பேனல் வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் டஸ்ட் இருக்குது, நிறைய புழுதி பறக்கும், அந்த கிளாஸ் வந்து டே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மறைக்குது அப்படின்னா ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நைட் டைம் மேக்ஸிமம் ஈவினிங் 6 o'clock அல்லது மார்னிங் 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து கம்பல்சரி நீங்கள் க்ளீன் பண்ணி ஆகணும். அது எப்படி க்ளீன் பண்ணணும் என்ன பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து நான் கிளியராக வந்து போடுறேன். எந்த மாதிரி சோலார் பேனல் க்ளீன் பண்ணணும், அதுக்கு எப்படி வந்து ட்ரிப்பிங் சிஸ்டம், அது கிளீனிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத போடுறோம். இவங்களுக்கு மீட்ரு வந்து பாருங்க, சோலார் நெட் மீட்டர் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு. ப்ரொடக்ஷன் ஆகி உங்களுக்கு அப்டேஷன் ஆகி போயிட்டு இருக்கு. இது போல் சோலார் ஆன்கிரிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க. நம்மளோட நம்பர் டிஸ்பிளே இருக்கு. ஸ்ரீ விநாயகா சோலார் கோயம்புத்தூருங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி உங்களுக்கு சோலார் போடணும் அப்படின்னாக்க பேங்க் லோன் இஎம்ஐ அமைச்சு தரப்பணும். ஒன்லி ரெசிடென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான். இதை தவிர சோலார் வாட்டர் பம்பு ப்ரைவேட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான சப்சிடிலாம் எதுவும் கிடையாது. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ மீட்